ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி, அதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் ஆயில். அடுத்து அலோவேரா ஜெல்லு, விட்டமின் இ கேப்சூல். இப்போது இந்த 4 பொருளை வச்சு ஒரு சூப்பரான நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணுறோம். அது டார்க் ஸ்பாட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். காலையில் எழுந்துச்சி உங்கள் முகத்தை வாஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட்டு எப்படி இருக்குது இதில் இந்த க்ரீம்லன்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம ஏதோ க்ரீம்ங்க வாங்கி யூஸ் பண்ணுறோம், அதிலலாம் கெமிக்கல்லாம் மிக்சிங் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இயற்கையான பொருள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யுது, ஒரு க்ரீம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். இது கழுவிட்டு இதில் ஒரு பாதி தக்காளி போதும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு செஞ்சுக்கலாம். மறுபடியும் திரும்பி ஒரு வாரத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஒரு மாதம் 2 வாரத்துக்கு அப்படி செஞ்சு வச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிளாக தான். இந்த மாதிரி கழுவிட்ட பிறகு இந்த தக்காளியை நான் கிரேட்டரில் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதில் வெறும் ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. டார்க் ஸ்பாட் அவ்வளோ நல்லா கிளியரன்ஸாக கிளியர் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் தக்காளி நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்குது, பிரைட் க்ளோவும் கொடுக்குது. நீங்கள் தக்காளியில் உளுந்து இல்லை அரிசி மாவு இந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரூ நான் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி எந்தெந்த ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுது. ஏன்னா எல்லாரும் ஒரே ஸ்கின் மாதிரி இருக்காது. சில பேருக்கு ஆயில் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ஆயில் ஸ்கின் நார்மல் ஸ்கின் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அதனால எது உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகுதோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ பாதி தக்காளி ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கிரேட்டரில் பண்ணுற நேரம் உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கிரேட்டரில் பண்ண நேரம் இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிடணும். இப்போ இது நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ இந்த வடிகட்டி வச்சு இந்த ஜூஸு தக்காளியை இதில் ஃபுல்லாக போட்டுட்டு இது ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். நான் காலையிலையும் நைட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்க இந்த மாதிரி கையாலே நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா வெளியே வச்சோம்னா ஒரு மாதிரி கெட்டு போகிற வாசனை வரும். அதனால் இது ஒரு வாரத்துக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் முகத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இதில் கூட இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் அரிசியில் உளுந்து எது உங்கள் ஃபேஸு உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ இதில் கொஞ்சம் நேரம் நல்லா அது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்த பிறகு இந்த மாதிரி தக்காளியில் நான் இதாவதுனாக்கா நான் உளுந்து இல்லை அரிசி தான் எடுத்துக்குவேன். கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சிட்டோம்னா ஒரு ஃபேஸ் பேக் ரெடி. இது வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட்டும் ஆகாது. இது
பாருங்கள் ஜூஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிச்சனில் தேவையான அளவுக்கு எவ்வளோ என்னென்ன சேர்க்கணும், எப்படி ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்குன்னா நீங்கள் ஒரு 10 ட்ராப்ஸ் போட்டாலும் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த பாதி தக்காளி எடுத்தோம்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். அடுத்து வந்து நான் அலோவேரா ஜெல்லு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் கத்தாழை இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் சீவிட்டு அந்த இதை போட்டு ஒயிட் இருக்கிறத எடுத்து ஜெல்லை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நான் அலோவேரா ஜெல்லு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் அலோவேரா தக்காளி வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கின்னு அலோவேரா ஜாஸ்தி யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். அதனால பாதி தக்காளி எடுத்துகிட்டு இது ஒரு லோஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த அலோவேரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வர பாருங்க. நீங்கள் இதில் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன்னா கூட நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன்னு அலோவேரா சேர்த்துக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கினா தான் நம்ம முகத்தில் இருக்கிற இந்த டார்க் ஸ்பாட்டு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அடுத்து நான் இதில் சேர்க்க வேண்டியது விட்டமின் இ கேப்சூல் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஒரு தக்காளி போடுறீங்கன்னா நீங்கள் 2 கேப்சூல் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு கேப்சூல் சேர்த்துக்கிறேன். விட்டமின் இ என்னத்துக்குன்னா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஃபுல்லு ரிங்கிள்ஸ் கூட நம்ம முகத்தில் இருக்கிறது கிளியர் பண்ணி கொடுக்கும். விட்டமின் இ வந்து ஒரு கேப்சூல் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லா பொருளும் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வந்துச்சு பாருங்கள். இது நம்ம ஒயிட் நான் க்ரீன் அலோவேரா யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் ஒயிட் அலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒயிட்டாக வரும். இவ்வளோ தாங்க இந்த தக்காளிக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சுனாக்கா நல்லா க்ளீனாக கழுவிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டில் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் உங்கள் முகத்தை கழுவி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஒரு வாரத்துக்கு தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கணுமாண்ணா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்குது. இது நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வைங்கோ. இது நீங்கள் யூஸ் பண்ணது இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக இப்படி எடுத்து கொஞ்சம் நம்ம கையில் முகத்தில் அங்கங்கே க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறோம் இல்லை லோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி அங்கங்கே ஒரு ட்ராப் வச்சுட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான தக்காளியில் ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீமு.
நீங்கள் இது இந்த தக்காளி கலர்லேயே அம்மா க்ரீன் கலர் மிக்ஸ்னால இந்த மாதிரி கலர் இருக்குது. நீங்கள் ஒயிட் அலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் நல்லா ஒயிட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இது நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். எடுத்து வச்சுட்டு திரும்பி அங்கேயே வைக்கலாம். நான் வந்து காலையில் நைட்டும் 2 டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஒரு பாதி தக்காளி இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.